ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். சசிகலாவின் அரசியல் பிரவேசம். இன்னைக்கு சசிகலா ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும் பொன், அங்க தேவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஊர்ல சசிகலா கட்சி பொதுக்கூட்டம் நடத்துது. இன்னைக்கு சசிகலா கூட்டத்துக்கு புது கட்சி ஆரம்பிப்புன்னு சொல்லி கடந்த வாரமே சசிகலா திட்டவட்டமா அறிவிச்சிட்டாங்க. இந்த அறிவிப்பு இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிறந்த நாளில் நான் ஒரு புது கட்சியை தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனா சொன்ன உடனேயும் இப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயம் தொற்றி கொண்டு விட்டது. சசிகலாவுக்கு பின்னால யாரு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? மதுரை விமான நிலையத்துல சசிகலா வந்து இறங்குது. காலையில இறங்கினோடனே பயங்கர தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. இதை சசிகலாவே எதிர்பார்க்கல. என்னடா நாம இப்படி வந்து இறங்குறப்ப இத்தனை பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்கான்னு சொல்லி சசிகலாவுக்கு புரியாத அளவிற்கு திணறடிச்சுட்டாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம். மக்கள் எல்லாம் திணறடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அங்க முக்குளத்தோர்கள் தான். முக்குளத்தோர்கள் சசிகலாவினுடைய பாசத்தை விட்டு பிரியவில்லை என்பது இன்று நடந்த பொதுக்கூட்டத்தில் நிரூபணம் ஆயிடுச்சு. கூட்டத்துக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல பலாயிரம் பேரை கொண்டாந்து கூட்டத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ உணர்வோட தானே வந்து உட்கார்ந்து இருக்கணும் அவங்க எல்லாருமே. என்னதான் காசு கொடுக்கட்டும், ஆனா காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டமா தெரியல. இது உணர்வு பூர்வமா சசிகலாவுக்காகவே வந்த கூட்டம் தான் இது. சசிகலா என்ன பேச போகிறார் என்பதை கேட்பதற்காக கூட வந்திருக்கலாம். ஏன்னா நீண்ட நாளா ஜெயில் இருந்துட்டு வந்துட்டாங்க. இதுவரையிலும் வந்து நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒண்ணுமே சொல்ல இப்ப புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்கிற ஆர்வத்துல அந்த முக்குளத்தோர் இருக்கிறவங்க எல்லாம் அங்க வந்து ஒரு குழுமமா கூடி இருக்கிறாங்க. அது ஒரு காரணமா கூட நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் சசிகலா பேச்சை கேட்பதற்கென்றே திரளான கூட்டம். இந்த சசிகலா என்ன ஒரு வெஞ்சன்ஸ்ல கூட்டத்தை கூடுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை 2026 ஆட்சி அமைக்க கூடாது. இப்ப கங்கணம் கட்டிக்கிச்சு. எனக்கும் கூட்டம் இருக்குது பாரு, எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, என்ன மீறி அதிமுக எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அத சசிகலா நிரூபிச்சிருச்சு. கூட்டத்தையும் கூட்டி காமிச்சிருச்சு. கூட்டத்துல ஒரு பெரிய நீண்ட உரை, கைதியின் டைரி. அதானுங்க கூட்டத்துல என்ன பேசினாங்கன்னு சொன்னா, பரப்பன அக்ரஹாரத்தில் அடைக்கப்பட்ட கைதியின் டைரி தான் சசிகலா புள்ளி விவரமா பேசிட்டாங்க. கட்சிக்கு முன்னால ஓபிஎஸ்க்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்தோம், அவரு திடீர்னு போய் தர்மத்தை உட்கார்ந்துக்கிட்டாரு, அவரா ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் சொன்ன சசிகலா தினகரன் என்ன பண்றான்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. தினகரன் என்ன செஞ்சார்? அவர் ஒரு செட் ஆஃப் எம்எல்ஏ கூட்டிட்டு போய் ஒரு கலாட்டா நடத்தினார். அதை எங்கேயுமே வந்து தினகரன் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போய் கட்சி அதிமுக ரெண்டா உடைச்சான்னு சொல்லல. ஓபிஎஸ் எம்எல்ஏ கூட்டிட்டு போய் உடைச்சாரு, தர்மயுத்தத்தை நடத்துறான்னு சொன்ன சசிகலாவுக்கு தினகரன் ஒரு குறிப்பிட்ட 18 எம்எல்ஏ கூட்டிட்டு போய் அதிமுக ரெண்டா புலந்தாரு, அதை சொல்லவே இல்லையே. அது சொல்லி இருந்தா தானே பாரபட்சம் இல்லாம சசிகலா பேசி இருக்கிறான்னு அர்த்தம். இதுல பாரபட்சத்தோட சசிகலா பேசுறாங்க. அப்ப ஏன்னு கேட்டா, தன்னுடைய அக்கா மக தினகரன் நல்லவன், ஓபிஎஸ் கெட்டவன். இப்போ சசிகலாவினுடைய பாணியில போனா தினகரன் நல்லவனாகப்பட்டு விட்டார், ஆனால் ஓபிஎஸ் கெட்டவனாக்கப்பட்டு விட்டார். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினார்னு சொல்றாங்க. ஆனா தினகரன் 18 எம்எல்ஏ பிச்சுக்கிட்டு போய் கட்சியை படாதுபாடு படுத்தினார் சொல்லி ஒரு புதிய கட்சியை அம்மா முன்னேற்ற கழகம் என்று, அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பிச்சார் தினகரன் சொல்லி எங்கேயுமே சொல்லல. அப்போ தினகரனுடைய பேச்சை எடுக்கலன்னு சொன்னா தினகரனும் சசிகலாவும் உள்குத்து வேலை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு உள்குத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி 2024 ஆட்சிக்கு கொண்டுகிட்டு வரக்கூடாதுங்கிறது தான் சசிகலாவுடைய எண்ணம். அதே சமயத்துல தினகரனுடைய எண்ணமும் அதுதான். மதுராந்தகத்துல கூடின கூட்டத்துல, மோடி கூடின கூட்டத்துல வந்து அண்ணா தம்பி பங்காளின்னு எடப்பாடி பழனிசாமியை தினகரன் கட்டி பிடிச்சாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு பின்னால தினகரன் என்ன சொல்லிட்டாரு, அண்ணா திமுக கூட்டணியில் இல்ல, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறேன்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டு எனக்கும் எடப்பாடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எப்ப சொல்றாரு? சசிகலா புரட்சி தலைவி அம்மா பிப்ரவரி 24 அன்னைக்கு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு பின்னால அந்த வார்த்தை சொல்றாரு. அப்ப 2 பேர்த்துக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம பார்க்கணும். சசிகலா கூட்டம் கூட்டுவதற்கு காரணகர்த்தாவா இருந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் சசிகலாவை தூண்டிட்டு முக்குளத்தோரோட ஓட்டு வங்கி பிரிச்சிருச்சுன்னா அதிமுக 2026 வெற்றி பெறாது. அந்த தென் மாவட்டங்கள் வெற்றி பெறக்கு விடக்கூடாது அப்படிங்கிற குறிக்கோள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சசிகலாவுக்கு எல்லா உதவியும் செஞ்சிருக்கு. பொருள் உதவி, ஆட்கள் கூட்டத்தை கூட அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. இப்படி எல்லா உதவியும் செஞ்சு சசிகலாவை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னிறுத்தி இருக்குது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த அக்குசூல் சொல்லி சொன்னா, சசிகலாவினுடைய கணவர் நடராஜன் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் அதிகாரியா இருந்தார், APRO-வா இருந்தார். அப்பதான் மன்னார்குடியில் இருக்கிற சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் கல்யாணத்தை யார் முன்னால் இருந்து நடத்துறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி முன்னால் நின்று கல்யாணத்தை நடத்துறார். அப்போ அன்னைக்கு நடந்த அந்த விசுவாசத்துக்கு கல்யாணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பண்டி வச்சுது. அதனால இப்ப நம்ம அதிமுகவை பழி எடுக்கணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறைமுகமாக கூட்டணி வைத்துக் கொண்டு எடப்பாடி ஒழிச்சு கட்டுறதுக்கு இப்ப முடிவு செஞ்சிருச்சு சசிகலா. இப்ப இந்த எடப்பாட்ட கேப்பல் இன்னைக்கு கூட்டம் நடத்துறப்போ கைதியின் டைரி, ஜெயிலுக்குள்ள நான் என்னென்ன பண்ணேன், எனக்கு என்னென்ன தொந்தரவு கொடுத்தாங்க, என்ன 4 MLA வந்து பார்த்தான், 5 மந்திரி வந்து பார்த்தான், செங்கோட்டையன் வந்து பார்த்தான், என்னென்னமோ ஒரு கதையை கட்டு விட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த கட்சியினுடைய வரலாறை சொல்றதுல செங்கோட்டையன் சொல்றதுக்கு சசிகலா சொல்றதுக்கு வித்தியாசமா இருக்குது. செங்கோட்டை ஒரு அப்படியே கதை சொல்லிட்டு போவார். இப்போ தாவேக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, கட்சி வந்து 2 ஆச்சு, அப்படி போனேன் இப்படி போனேன், ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் ரோட்ல போனேன் வந்தேன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா சசிகலா என்ன சொல்லுது, ஜெயலலிதாவுக்கு நான் தானே கூட இருந்தேன், ஜெயலலிதா வந்து அந்த எம்ஜிஆர் இறந்தப்ப பீரங்கி வண்டியில கீழே தள்ளி விட்டு பண்டாத தொந்தரவு பண்ணி அடிக்கிறதுக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு ஜெயலலிதா கட்சி விட்டு ஒதுங்கி போனப்போ நான் தான் கட்சி தொடர்ந்து நடத்தி நாம ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு பாடம் புகட்டோன்னு சொன்னேன்னு நான் தான் ஜெயலலிதாவை வழி நடத்தினேன்னு சொல்லி சசிகலா சொல்லுது. செங்கோட்டைய ஊர் வர நான் தான் கூட்டிட்டு சுத்தினேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எப்படியோ சுத்தினாலும் சசிகலா கூட்டத்துல ஒரு கொடியை அறிவிச்சிருச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல கொடியினுடைய கலர் கருப்பு வெள்ளை சிகப்பு, நடுவால ஜெயலலிதா படம். இப்ப சசிகலா அறிவிச்ச கொடியிலையும் கருப்பு வெள்ளை சிகப்பு. யார் படம்னு சொன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த 3 பேருக்கு படத்தை போட்டு ஒரு கொடிய காமிச்சிருச்சு. இதுதான் எங்களுடைய கட்சி கொடி அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப கட்சிக்கு பேர் என்னன்னு கேட்டாக்க, நாங்க ஒரு புதியதாக ஒரு திராவிட கொள்கையோடு ஒரு கட்சி ஆரம்பிப்போம், அப்ப அந்த கட்சி என்னங்கிறத பின்னால சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடிய அறிமுகப்படுத்திட்டு போயிருச்சு. இந்த கொடிய அறிமுகப்படுத்துறது பார்த்தா பொம்மைக்கு ஒரு சேலை கட்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் கொடியை அறிவிச்சுட்டு பொம்மைக்கு சேலையை கட்டுங்கிற மாதிரி ஒரு கொடியை அறிவிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த சேலையை கட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் இருந்து என்னன்னு சொல்லி சொன்னாதான் கொடியை உயர்த்தி பிடிச்சி கட்சி பேர் சொல்லணும். இப்ப எந்த கட்சிக்கு பேர் சொல்லி சசிகலா அவங்க ஓட்டு கேட்க போறாங்கன்னு அடுத்த வாரத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இவங்க அந்த கொடியை காமிச்சிட்டு போய் ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்களா? எப்படி இருந்தாலும் சசிகலாவுடைய எண்ணம் கொடிய டிசைனை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டு கொடுத்துருக்கலாம்.
நீங்க போடுங்க, அடிங்க, உள்ள விட்டு ஒரு குழப்பம் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் கட்சி பேரை நாங்களே சொல்றோம்னு அந்த பெயர் பரிசீலனையில தான் இருக்க மாட்டேன் தெரியுது பார்த்தாக்கா. ஒட்டு மொத்தமா தென் மாவட்டத்துல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடாதுங்கிறத தினகரனும் குறியா இருக்கிறார், சசிகலாவும் குறியா இருக்கிறது. இப்போ அங்க தென் மாவட்டத்துல அதிமுக வெற்றி பெறக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னு கேட்டா தினகரன் கூட இருந்துகிட்டு இருந்த மாணிக் ராஜாங்கிற முன்னாள் எம்எல்ஏ அவர் கோவில்பட்டி சேர்மனா இருந்தார். தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்து எடப்பாடி அவங்களுக்கு கொஞ்சத்தை பார்த்துட்டு அவர் தினகரன் வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டார். கோவில்பட்டியில ஒரு தடவை தினகரன் 50,000 ஓட்டு வாங்குறான்னு சொல்லி சொன்னா அதுக்கு மாணிக் ராஜா தான் காரணம். அந்த மாணிக் ராஜுங்கிற பண்ணையார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். இப்போ அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ அங்க எப்படி அதிமுக ஜெயிக்கும்? ராமநாதபுரம், மதுரை, தஞ்சாவூர், தேனி, கம்பம் இந்த ஒரு 5 மாவட்டத்துல அதிமுக வெற்றி பெறுவது என்பது நடக்காத காரியமா தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயங்கர செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. இப்போ பயங்கரமான செக் பாயிண்ட். அதை மீறி எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவளை தன் வாயால் கெடும். எடப்பாடியே நினைத்திருக்க மாட்டாரு சசிகலா எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க, கூட்டத்தை கூட்டி கட்சியினுடைய நிலைமை உண்மை நிலைமை எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கூட்டத்துல எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாம இருக்கிறப்போ நான் அப்ப முதலமைச்சரா யார் ஆக்கினு சொல்றப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள பயங்கர ஆரவாரம், சசிகலாவுக்கு ஆதரவு குரல். இன்னொரு இடத்துல அந்த என்னை தோக்கடிச்சு இந்த மாதிரி பண்ணாங்க, ஜெயிலிருந்து வெளியே வந்தேன், இப்படி எல்லாம் நடந்தேன், நான் கொடியில் கூட ஏற்ற முடியல, என்னை கட்சியில கொடி உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னதுனால நான் பெங்களூர் வந்து வரப்ப கார் மாறி வந்தேன்னு சொல்றப்ப அப்பவும் ஆதரவு குரல், பலத்த கைதட்டல். அப்ப பலத்த கைதட்டல், ஆதரவு குரல், இன உணர்வு இருந்தா தான் அந்த மாதிரி நடந்திருக்கும். அந்த இன உணர்வுனுடைய வெளிப்பாடு கிட்டத்தட்ட 5 மாவட்டத்துல 5 மாவட்டத்திலையும் சேர்ந்து 35 தொகுதி எம்எல்ஏ அதிமுகவுக்கு அவுட். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.